ஹாய் மக்களே, சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து போட்டுட்ருக்கேன். உங்களோட A to Z மார்க்கெட் சேனல் வந்து போரூர்லேருந்து ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. பக்கத்தில் போரூர் இருக்குது, DLF ஐடி பார்க் இருக்குது, எல்லாத்துக்கும் நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு சூப்பரான ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தான். 2200 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பில்டிங் இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தனி கேட் கொடுத்துருக்காங்க, விசிட்டர் பார்க்கிங் தனி கேட் கொடுத்துருக்காங்க. 24 ஃபீட் ரோடில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,25 lakhs கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாலே ஒரு 1 கோடி ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குங்க. நம்ம அதே ரேஞ்சில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகிய தனி வீடு கொடுத்துருக்கோம். ஒரு பங்களா டைப்பில் இருக்குங்க. நல்ல 2 கார் பார்க்கிங் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான். கார் பார்க்கிங்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 17 அடி வருங்க. 17க்கு இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 அடி வருங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு XUV டைப் காரு, இனோவா டைப் கார்லாம் கூட நீங்கள் 2 கூட நிறுத்திக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான இதுங்க. மேலே வந்து ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ண மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த செட்பேக் பற்றி சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா 2 ப்ராப்பர்ட்டிக்கும் எந்த வித டச்சும் இல்லாமல் அழகாக இருக்குங்க. நிறைய பேர் இது ரோ ஹவுஸ்ன்னு சொல்கிறீங்க. இது ரோ ஹவுஸ் கிடையாதுங்க, இண்டிபெண்ட் ஹவுஸு. உங்களுக்கு வந்து நல்ல லக்ஸரியாக இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோருக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் லாஃப்ட் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் வென்டிகுலேஷனுக்கு அழகாக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூஸ் பண்ணல. நீங்கள் வேணும்னாலும் உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். மெயின் டோர்லாம் அதுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலுங்க. ஹாலோட சைஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16க்கு ஒரு 17 சைஸில் ஹாலு. மேலே வந்து அழகாக வந்து ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் டிசைனில் பக்கா குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஹால் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு படிக்கட்டு கீழே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங் கான்செப்டில் அங்கே கூட வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் ஒரு 100 inch டிவி வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கும் நல்ல தனி கபோர்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது. பூஜை ரூமும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குங்க. ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கை தருதுங்க. நிறைய இடத்துல வந்து பூஜை ரூம் பண்ணுறாங்க, ஆனால் இந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து பூஜை ரூம் இருக்காது. நல்லா உட்காந்து நிம்மதியாக வந்து தெய்வத்தை வந்து கும்பிடலாம். அந்தளவுக்கு வந்து அழகான ஒரு கபோர்டு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நல்ல ஒரு எல்லாமே வந்து கபோர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டாப் கிளாஸ் குவாலிட்டியில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க. இந்த சைடில் ஹாலோட வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இங்கே வந்து டைனிங் யூனிட் போட்டுக்கலாம், இங்கே சோஃபா போட்டுக்கலாம். இந்த இடத்துல டிவி வந்து உங்களுக்கு விசிபிளாக வந்து பக்காவாக இருக்குங்க. ஸோ ஹால் வந்து பிரம்மாண்டமான ஹாலை பார்த்துட்டோம். ஹால்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு கிச்சன் தாங்க. கிச்சன் வந்து வாயு மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயிட் அண்ட் கிரே அண்ட் டீல் காம்பினேஷனில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தான். கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.5க்கு ஒரு 16 சைஸில் நல்ல ஒரு கல்யாணத்துக்கே உட்காந்து சமைக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க. ஸ்பைஸ் ரேக் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன தான் இல்லை இந்த கிச்சனில் அந்த கேட்குற அளவில். கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா மாடுலரும் மொத்தம் வந்து உங்களுக்கு 5 மாடுலருக்கு யூனிட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது. 5 யூனிட் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல அந்த 3 யூனிட் தான் தருவாங்க. இதில் 2 எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. 2 கபோர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய சிங்க்கு, கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. மேலே ஸ்பைஸ் ரேக்கு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இவங்க வந்து மினி பேண்ட்ரியாக கூட நீங்கள் இதை கன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த கபோர்ட்லாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து அழகாக லாஃப்ட் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செட்பேக் ஏரியாவில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட்பேக் ஏரியா தான். இந்த சைடில் ஒரு 3.5க்கு ஒரு 18 சைஸில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய செட்பேக் ஏரியா தான் இருக்குங்க. கிச்சன் பார்த்தாச்சு. கீழே இருக்க பெட்ரூமை போய் பார்த்துடலாம். இது பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோரும் இன்னும் சூஸ் பண்ணலங்க. நீங்கள் வேணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான். நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11க்கு ஒரு 12 சைஸில் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு, ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே. இது வந்து மினி வந்து உங்களுக்கு வந்து செமி ஃபர்னிஷ்டு வீடாக தான் இருக்குங்க. ஸோ வெறும் உங்களோட பொருள் மட்டும் எடுத்து வந்தால் போதும். இந்த யூபிவிசி டோரை பற்றி சொல்லி ஆகணும், விண்டோவை பற்றி. இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட்டோட உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நல்ல ஒரு பிராண்டடான ஃபஸ்ட் குவாலிட்டி யூபிவிசி டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட்லாம் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து மொத்தம் 6 வீடு, அதில் வந்து 2 வீடு ஆல்ரெடி புக் ஆகிடுச்சுங்க. இது ரெஸ்ட் ரூம்ங்க. இது வந்து பிவிசி டோரு. நல்ல சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 6க்கு 8 சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ஸோ கீழே இருக்க
ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு. வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இந்த படிக்கட்டை பற்றி சொல்லி ஆகணுங்க. ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்குங்க. ஒரு 4 அடி வந்து விடுது இருக்குங்க. நல்லா பீரோலாம் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு சில இடத்துலலாம் பண்ணுறாங்க, ஆனால் அந்த படிக்கட்டு வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இல்லைங்க. நல்ல ஒரு கிரானைட்டில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டெப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே போனீங்கன்னா மேலே வந்து 2 பெட்ரூம் இருக்குங்க. இது வந்து கீழே இருந்து மேலே வந்தால் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு லாபி ஏரியா மாதிரி இருக்குங்க. அது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த ஒரு பெட்ரூமுக்கு இன்னொரு டோர் வந்து சூஸ் பண்ணல, வேணாலும் உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே என்ட்ரானோடனே ஒரு பிரம்மாண்டமான ஒரு மினி ஹால் மாதிரி சொல்லலாங்க. மினி ஹாலில் பெரிய ஹாலே சொல்லலாம். ஏன்னா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு 16 அடி வருங்க. இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 அடி வருங்க. ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூமில் அழகாக வந்து ஃபால் சீலிங் போட்டு ஸ்பாட் லைட்லாம் சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. க்ரீன் ஷேடில் அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்துடுங்க, கபோர்டு வந்துடும். கபோர்டும் பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கபோர்டு உங்களுக்கு வந்து அதுவும் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கில் மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்குங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை தருது. ஸோ இதுவும் ஒரு கபோர்டு இருக்குது, 2 கபோர்டு இருக்குங்க. இப்போலாம் வந்து ஒரு பெட்ரூமில் ஒரு கபோர்டு வைக்கிறதே பெரிய விஷயம். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டர்லாம் 2 கபோர்டு வச்சு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கு தருது. மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க, இங்கே விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோவில் வந்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்கிட்டோ நெட்டோட இவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூபிவிசி நல்ல ஒரு பிராண்டடான ஒரு யூபிவிசி டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்து எனக்கு வந்து மனசே இல்லை இந்த பெட்ரூம் விட்டு போகிறதுக்கு. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியஸான பெட்ரூம். இது பேக் சைடில் ஒரு பால்கனி இருக்குது. 2 பால்கனி வச்ச வீடு தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடிக்கு ஒரு 20 அடிக்கு உங்களுக்கு வந்து பெரிய பால்கனி. அதுக்கு வந்து அதுவும் சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே எஸ்எஸ்சில் வந்து சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்குது. பார்த்த உடனே வந்து யாராக இருந்தாலும் பிடிக்குங்க. இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி டோர் போட்டிருக்காங்க. சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் வெட்டி கொடுத்துருக்காங்க. டைலும் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் தாங்க. ஒரு 8க்கு 9ன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூமா இல்லை பெட்ரூமான்னு தெரில, அந்தளவுக்கு எல்லாமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே எல்லாமே பெருசு. விலையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் ஏன்னா இந்த வீடு விலை வந்து பார்த்திங்கன்னா 1,25 lakhs. உங்களுக்கு வந்து லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,100 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு 2,300 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் வருங்க. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம். ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து அழகாக ஒரு ஃபால் சீலிங் போட்டு ஃபேன் ஃபிட்டிங், லைட் ஃபிட்டிங் எல்லா ஃபிட்டிங்கும் உங்களுக்கு வந்து போட்டே கொடுத்துட்றாங்க. அதில் ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு ஒரு 18ன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமு. அதில் ஒரு அட்டாச் டாய்லெட், பிவிசி டோர் போட்டு இதுலேயும் சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. பாத் டப் கூட நீங்கள் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது. இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பால்கனி போகிற வழி. இந்த பால்கனிலே ஒரு சின்ன விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா 4க்கு ஒரு 19ன்ற சைஸில் நல்ல பெரிய பால்கனி. எலிவேஷனில் அழகாக டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. நல்லா இது ப்ரீமியமாக இருக்குது. இதுவும் பார்க்குறதுக்கு ரோட் சைட் வியூ பாருங்கள். ஆப்போசிட்லேயே அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நேராக போய் ரைட்டில் போனீங்கன்னா மெயின் ரோடு வந்துடும். 24 ஃபீட் ரோடு போட போகிறாங்க. இந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. மெயின் ரோடு நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால பார்த்தோன்னா பிடிக்குங்க. இங்கேருந்து டிஎல்எஃப் வந்து ரொம்ப நியர்பையில், வேலம்மாள் ஸ்கூல் நியர்பை, பிஎஸ்பிபி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் நியர்பை, எல்லா ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, மெயின் ரோடு, பஸ் ஸ்டாப் எல்லாமே நியர்பையில் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீட்டில் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களை சந்திக்கிறேன். டாடா, சி, பாய்.